ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மஞ்சு குக்கிங் ஸ்டைல். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பண்ண மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ரீசெண்ட் டைமில் எல்லாரோட ஃபேவரேட்டாக இருக்கிற மோமோஸ் தான் வீட்லேயே எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மோஸ்ட்லி கடைகளில் வாங்கி தான் எல்லாம் சாப்பிட்றோம். ஸோ வீட்லேயே இதை எப்படி நம்ம செய்யலான்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து கேரட், முட்டைகோஸ், அப்புறமா வெங்காயம், இந்த வெஜிடபிள்ஸை வந்து துருவி எடுத்துக்கிறேன். ஸோ ஏன்னா இந்த வெஜிடபிள்ஸ் வந்து தண்ணி விடும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு புழிஞ்சு எடுத்துக்கிறேன். அதாவது தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஒரு கேப்சிகம், அதாவது கொடமிளகாய், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சியும் பூண்டையும் வந்து இந்த மாதிரி சீவல் இருந்துன்னா அதில் துருவிக்கோங்க. ஸோ அப்போதான் நமக்கு சாப்பிடும்போது பெருசாக தட்டுப்படாது, நமக்கு ஸ்டஃபிங்கில் மிக்ஸ் ஆகிடும். அதுக்காக தான் இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணோம் இல்லையா, அந்த வெஜிடபிள்ஸை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துட்டோம். இது கூடவே நம்ம கட் பண்ண கேப்சிகம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து, கூட ஒரு மிளகுத்தூள், உப்பு சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் 1 கப்பு மைதா எடுத்துக்கிறேன். அதில் டேஸ்ட்டுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கைகளை அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா மாவு நல்லா சாஃப்ட் ஆகும். ஸோ பிசைஞ்ச மாவுகளை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கிட்டேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட ஷேப் இருந்ததுன்னா நீங்கள் அதுலேயே அளவு பார்த்து தட்டிக்கலாம். இல்லைன்னா நம்ம வீடுகளில் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த மூடிகள் இருக்கும், அதாவது கப்புக்கெல்லாம் மூடி இருக்கும் இல்லையா, அதை வந்து சின்னதாக ஒரு மூடி எடுத்து கூட நம்ம ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வட்டமாக திரட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். ஸோ கடைகளில் ஸ்டஃபிங் கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வீட்டில் செய்கிறோன்னும் போது தாராளமாக நிறையவே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷேப்க்கு நான் திரட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் நிறைய கடைகளில் விற்கிது. நீங்கள் அதையுமே பயன்படுத்தி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம் போது இந்த மாதிரி கைகளாலேயே உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் திரட்டிக்கலாம். ஸோ மோமோஸ் வந்து இந்த ஷேப்லேயும் கொழுக்கட்டை ஷேப்லேயும் தான் இருக்கும். ஸோ அந்த 2 ஷேப்லேயுமே நம்மளும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் எடுத்த மாவோட அளவில் எனக்கு 12 மோமோஸ் வந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்லேயும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ஷேப்லேயும் ரிமைனிங் இருக்கிற 6 மோமோஸையும் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்டீம் பாத்திரம் இருக்கும், அதில் எல்லாத்தையுமே வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட ஸ்டீம் பாத்திரம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா, அதையுமே பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி மோமோஸ் வச்சுட்டு ஒட்டாமல் இருக்க எண்ணெயை பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம சட்னி ரெடி பண்ணணும். ஸோ சட்னிக்கு நான் 2 தக்காளியும் காய்ந்த மிளகாயும் வேக வச்சிருக்கேன். இப்போ ஒரு 15 நிமிஷம் போல வெந்துச்சு, மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணுவோம். இப்போ வேக வச்ச தக்காளியில் இந்த மாதிரி தோல் பிரிஞ்சு வரும். ஸோ தோலை எடுத்துட்டு இந்த தக்காளியும் காய்ந்த மிளகாவையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி இஞ்சியும் பூண்டையும் இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி இருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் ஊற்றிக்கிறோம். இப்போ கூட நமக்கு தேவையான அளவு தண்ணி, இதை அரைச்சோம் இல்லையா அந்த மிக்சி ஜார், அதுலேயே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அந்த மிக்ஸியை கலக்கி ஊற்றிக்கோங்க, வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து 1/2 லெமன் ஜூஸ் அண்டு டொமேட்டோ கெச்சப் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது தான் நமக்கு அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் மோமோஸ்க்கு வச்சு சாப்பிட. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்தது. அவ்வளவுதான். இது ஒரு 5லிருந்து ஒரு 7 நிமிஷம் குக் ஆன உடனே நமக்கு சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆறின மோமோஸை வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளவுதான். இந்த மோமோஸ் ரெசிபி
உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்க அண்ட் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு சாப்பிடும்போது சூப்பராகவே இருந்தது. ஸோ நீங்களும் இந்த வீடியோ ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.